Hello, welcome to Seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம டீ கடையில பாத்திருப்போம். நல்லா உருண்டையா அழகா வந்துட்டு போண்டா சுட்டு வச்சிருப்பாங்க. அந்த போண்டாவை எப்படி சிம்பிளா வீட்ல டேஸ்டா செய்யறதா தான் பார்க்க போறோம். குறைஞ்ச பொருள், குறைஞ்ச நேரத்துல நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. கடலை மாவு போண்டா ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறது? ஆனியன் போண்டான்னு கூட சொல்வாங்க. டீ கடை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல நம்ம 1 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு தான் நல்லா உப்பி வரும் உங்களுக்கு சாஃப்டாக, அதுக்காக தான் சோடா உப்பு சேர்ப்பாங்க. கூடவே ஜீரகம் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கான அளவு. கடலை மாவு வந்து 1/4 கிலோ போடுறதுக்கான அளவு. நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. நம்ம வீட்டில் இருக்க பொருள் இருந்தால் போதும், ரொம்ப டேஸ்டான ஒரு போண்டா ரெடி ஆயிரும். பெருங்காயத்தூள் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு சில பேர்த்துக்கு கடலை மாவு வந்து ஒரு கேஸ் ப்ராப்ளம் உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போது கடலை மாவு 250 கிராம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்துட்டு டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இங்கே நம்ம போண்டா போட்டு எடுத்துடலாம். ஸோ கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது கூட நீங்கள் வந்து கீரை அரிஞ்சு கூட போடலாம். முருங்கீரை போடுவாங்க, இல்லைனா வந்துட்டு சிறுகீரை போடுவாங்க. அந்த மாதிரி போட்டு சுட்டால் அது கீரை போண்டான்னு சொல்லுவாங்க. நம்ம கீரை போடாமல் வெங்காயம் நிறைய சேர்த்து போடுறதுனால இது வெங்காய போண்டான்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து தண்ணி தெளித்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ நல்லா டீ கடைன்றதுனால உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய போண்டாவாக சுட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால சின்ன சின்னதாக நம்ம வந்துட்டு கிள்ளி போட்ட மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு நல்லா உருண்டையாக பால் மாதிரி கூட போட்டு சுட்டு வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமாக அதோட கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா போண்டா ரெடி. ரொம்ப சிம்பிளான போண்டா, வீட்டில் இருக்கிற பொருள் போதும். மழை பெய்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியான ஒரு போண்டா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.